அன்பானவர்களே, இந்த வருஷத்தின் முதல் மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையில உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே தேவனை துதிக்கும்படியாகவும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்ததான எங்களுக்கும் கொடுத்ததான பெரிய பாக்கியத்துக்காக உங்களை நன்றியுள்ள தேவனை கூறியவரை சோதரிக்கிறேன். இந்த பாக்கியம் பெரிய. சரி, இந்த நாளிலே பலர் முதன்மைப்படுத்துவார்கள். முதல் ஞாயிற்றுக்கிழமை இதை நாம் முதன்மைப்படுத்தலாம் என்று சொல்லி இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையை மிகவும் முதன்மைப்படுத்தி இருப்பார். ஆனா இந்த நாளை வாரந்தோறும் முதன்மைப்படுத்தும். வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை முதலாம் நாள். அப்ப நம்ம 3 நாள் நாம் உதாரணப்படுத்த வேண்டியது. 3 நாள் என்ன நாளுங்க? வெள்ளி, சனி, ஞாயிறு. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை தேவன் இயேசு கிறிஸ்து இறந்தார். சனிக்கிழமை ஓய்ந்திருந்தார் பழைய ஏற்பாட்டின்படி. ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார். இந்த கால்குலேஷன் கரெக்டா வரும். அப்ப நமக்கு இந்த நாளிலே 3 நாளும் உபயோகப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த நாள் வருஷத்தின் முதல் மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை. இதை நாம் முதன்மைப்படுத்துகிறது போல எப்பவும் முதன்மைப்படுத்த பிரயாசப்படுங்கள். ரொம்ப நன்றி உங்களுக்கு. சரி, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி இருக்கிறது. அந்த புத்தாண்டு அன்னைக்கு நாங்கள் படித்த எனக்கு கொடுத்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை கவனிக்க போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரம் ஆக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அந்த வார்த்தை மட்டும் படிக்க. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அருமையானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் பார்த்து கவனிக்க வேண்டியது, மலைகளை நொறுக்கி குன்றுகளை என்ன செய்யணுமா? குன்றுகளை அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளிலும் ஒரு வார்த்தை தான், மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதறாக்க வேண்டும். மழை இருந்தா இனி நான் போய் மழையெல்லாம் நொறுக்க வேண்டியது இல்லைங்க. குன்றுகளை பதறாக்க எப்படிங்க ஆக்க முடியும்? பதறாக்க முடியுமா? நம்மளால முடியாத விஷயம் அது. சரி, இது என்னதான் அர்த்தம்? அதை கொஞ்சம் விளக்கி சொன்னா நல்லா இருக்குமே. அப்படின்னா, மலைகள் என்று சொன்னால் வேதத்திலே பழைய பாட்டு காலத்துல மலைகளை தாண்டி போனார்கள் வேதத்தில் இருக்கிறது. தேவனை தேடி மலைக்கு போனது மோசே. மலையின் அடிவாரத்தில் இவங்க இருந்தாங்க. அப்போ இப்படியெல்லாம் சில வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆனா மலைக்கு ஏறி போகணும். இன்னொன்று, மலைக்கு ஏறி போ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. இதுல என்ன அப்படின்னா, மலைகளை நொறுக்கணும். மலைகளை மிதித்து நொறுக்கி. அல்லேலூயா. பாத்தீங்களா? மலைகளை மிதித்து எப்படிங்க நொறுக்க முடியும்? குன்றுகளை எப்படி பதறாக்க முடியும்? சாத்தியமாகாது இல்லையா? நம்முடைய அறிவின்படி சாத்தியமாகாது. ஆனால் தேவனுடைய வல்லமையினாலே அது நடக்கும். அந்த பர்வதங்களை பற்றி நான் பார்க்க வேண்டாம். பர்வதம் என்றால் அந்த புத்தாண்டிலே போன வருஷம் நமக்கு அந்த பிரச்சனைகள் இல்லையா? பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எல்லாம் கஷ்டங்கள்லாம் வந்து இவைகளை தேவன் முறியடித்து புத்தாண்டில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறார். பாருங்க, மலைகளை நொறுக்கிட்டோம், குன்றைகளை பதரை போல மாத்தியாச்சு. புத்தாண்டில கொண்டு வந்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த புத்தாண்டிலே நமக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. இது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்நாள் எல்லாமும் மலைகளை நாம் நொறுக்க வேண்டும், குன்றுகளை பதரை போல மிதித்து ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏன் இதையே சொல்லுகிறேன் என்றால், இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே பிரச்சனைகளை பத்தி பேசுறீங்க அப்படின்னு. பிரச்சனைகள் மலைகளை போல வரும், பிரச்சனைகள் குன்றுகளை போல வரலாம். குன்றுகளை தவறுபடி ஆக்கி என்ன செய்யலாமா? குன்றுகளை பதருக்கு மற்ற திராணிய தேவன் தருவார். குன்றுதான், சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். ஆனதை பதரை போல எரிந்து ஒன்றுமில்லாம ஆக்கத்தக்கதான திராணியை தருவார்.
மலைகளை நொறுக்கி எப்படி நொறுக்கி போடுவோம்? காலில் நெரிச்சு நொறுக்கி போயிடும். புரியுதுங்களா? சின்ன மலைகளை பத்தி குன்றை பத்தி இன்னொரு லேப்ல பார்த்தோம்னா மனுஷர்கள் இருக்காங்க. அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவங்க நினைப்பாங்க இல்லையா? இன்னும் ஒரு ஸ்டோரியில ஒரு சின்ன இது, அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஒரு மாடு போய் குத்தி அவனுக்கு கொள்ளணும். ஒரு 30 வருஷம் 20 வருஷம் முன்ன வந்தது பிலிம். அதுல அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஒரு மாடு போய் அவனை குத்தி கொண்டு வரும், வெளியே வந்துடும். இதே போன்றுதான் என்னை அசைக்க முடியாது, என்னை ஆட்ட முடியாது, யாரையும் என்னை மேற்கொள்ள முடியாது. மலையை போன்று ஒரு மனிதன் இருக்கிறான், செல்வத்திலே மலையா இருக்கிறான், ரவுடி தொழில் செய்கிறான், அப்படி எல்லாம் மாற்றும். இவைகளை மிதித்து ஒன்றுமில்லாத போகத்தக்கதான ராணிகளை கர்த்தர் ஜனங்களுக்கு தரப்படுகிறார். இது என்ன? சங்கீதம் 91 ஒரு வார்த்தை இருக்கு, சிங்கத்து மீது விரியப்பாவின் மீது நீ நடந்து பாலசிங்கத்தை வலு செல்வி மிதித்து போடுவார். 91 சங்கீதத்துல இருக்குதுங்க. அது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். தான் நடக்கும். பாருங்க, இவையெல்லாம் சிங்கம், பாலசிங்கம், இவையெல்லாம் வலு சர்வம், இப்படிப்பட்டதான சுவாபம் உள்ளவர்கள் பூமியில இருக்கு. அவங்க பாசா கூட இருக்கலாம், விசுவாசா இருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கலாம். என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்கிட்ட அரசியல் செல்வாக்கு இருக்கு, போலீஸ் இலாக்கா செல்வாக்கு இருக்கு, அந்த ரவுடி தெரியும், இந்த ரவுடி தெரியும், இவங்க செல்வாக்கு இப்படியெல்லாம் பேசுவாங்க இல்லையா? இவைகள் எல்லாம் தேவன் மிதித்து போடத்தக்கதாக, அவைகளின் மீது நடந்து போகத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வார். இதே இதுல நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்ப நம்முடைய தேவன் நம்ம என்ன செய்கிறார்னா, நம்மை கடாட்சிக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? தேவன் அது வல்லமையை பெருக பண்ணி, அவருடைய கிருபைகளை பெருக பண்ணி, ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ள பெருக பண்ணி, அதிகாரங்களை பெருக பண்ணி, ஆளுமைகளை தேவன் நமக்கு தந்து அதை பெருக பண்ணி, நம்மை தேவன் அதான் கடாட்சிக்கிறார். விளத்தின் மேலே திறனடைந்து அவருடைய சமூகத்திலே நிற்கத்தக்கதான திராணிகளை தேவன் நமக்கு தந்து வழி நடத்த போகிறார். அருமையான தேவ ஜனமே, உன்னோட வாழ்க்கையில நடக்க போக நீ பர்வதங்களை கண்டு பயப்படாதே, மலைகளை கண்டு பயப்படாதே, குன்றுகளை கண்டு பயப்படாதே. அவைகளும் கால்களால் நொறுக்கி போடும் நேரம் வரும். நீ பள்ளத்தாக்கிலேயும் மேட்டிலையும் நடந்து போக போகிறாய். பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு, ஜெயம் நமக்கு தான். மலைகளிலும் கால்களால் நொறுக்கத்தக்கதான பிரச்சனைகள், மலைகளை போன்ற பிரச்சனைகள் வரும், குன்றுகளை போன்ற பிரச்சனைகள் வரும், வராமல் இருக்காதுங்க, வரும். ஆனாலும் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவையெல்லாம் இருந்தாலும் ஒரு பெரிய மலை, ஒரு பெரிய குன்று நமக்கு எதிரே இருக்கிறது. இப்போ பெரிய மலை இருக்கிறது, பெரிய குன்றும் இருக்கிறது. இதை எப்படி ஜெயிக்க போகிறோம் என்று பலருக்கு கவலை இருக்கிறது. அது என்ன? இப்போ கார்டு வந்துச்சு, ரேஷன் கார்டு, ஆதார் வந்தாச்சு இல்லைங்களா? ரேஷன் கார்டு, ஆதார்லாம் வந்து இனி ஒரு காலம் வரப்போகிறது, சிப்பின் காலம். இப்ப என்ன வந்திருக்கும்? அதுக்கு பேர் என்ன? ஏஐன்னு ஒரு இது ஒன்று வந்துட்டு, அதனால பெரிய விஷயங்கள் எல்லாம் கண்காணிக்க போகிறார்கள். நாம் எங்க இருக்கோம், பார்க்க போறோம், எங்க யார் பார்க்க போறோம், எங்க இருக்கோம், இவையெல்லாம் அதுல கொண்டு நீ எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல அவங்க எடுத்துக்கொள்ளலாம், வந்துடும். அந்த நிலைக்கு இப்ப வந்து இருக்கு. இது சிப்புக்கு அடுத்த செகண்ட் பார்ட். சிப்பு வந்தால் பலர் சொல்லியிருக்கிறார்கள், சிப்பு வைத்தால் பரலோகத்துக்கு போக முடியாது, சிப்பு வைத்தால் வரிக்கு எடுத்துக்கொள்ள முடியாது, சிப்பு வைத்தால் ஆண்டவரை ஜெபிக்க முடியாது, சிப்பு வைத்தால் ஆண்டவரை சேவிக்க முடியாது. அதெல்லாம் போய் உங்களுக்கு நீங்க சரியா பாருங்க.
சிப்பு எங்க இருக்குன்னு தெரியாதுங்க. இங்க இருக்குமா, நெஞ்சில எங்க வைப்பாங்களா, கைகள்ல வைப்பாங்களா, எந்த இடத்துல வேணா சிப்பு வச்சுக்கலாம். நாம சொல்ற இடத்துல அவங்க சிப்பு வச்சிருவாங்க. ஏன் கைகளில சிப்பு வைக்கிறாங்க, கழுத்துக்கு நரம்புகளில சிப்பு ஏன் வைக்கிறாங்கன்னா, இது ரொம்ப கீற வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப கீற வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த இடத்துல கழுத்து, அடுத்தது இந்த கை. இந்த கையில ரொம்ப கீற வேண்டாம், இதுலயும் ரொம்ப கீற வேண்டாம், அது உள்ள புதைச்சிடும், அது வெளியே தெரியவே செய்யும். அப்போ இந்த சிப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ரேஷன் கடைக்கு போகிறோம் அப்படின்னா, இப்ப கார்டு கொண்டு போறோம்ல, அவங்க ஒரு நம்பர் தருவாங்க. நம்ம பேரை மட்டும் சொன்னா போதுங்க, அங்க அந்த பட்டனை தட்ட உடனே நம்ம கையில இந்த சிப்போட சிக்னல் அங்க கிடைச்சிடும். நாம தான் என்னாரா, உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்க இருக்கு, எல்லா டீட்டெயிலும் இதுல சிப்புக்குள்ள இருக்கும். உங்க வீட்டுல எத்தனை குடும்ப தலைவர் யாரு, குடும்ப தலைவி யாரு, உங்களோட வயசு என்ன, உங்க பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த எல்லாமே சிப்புல அடக்கமாயிருக்கு. சின்னதா இருக்கும். நீ சிப்பை இதுல வச்சுட்டா நீ சொன்ன உடனே அங்க வெளியே தெரிஞ்சிடும், வெளியே தெரிஞ்சிடும். இப்ப சிப்பு அவங்க வச்சிருவாங்க, அது எங்க வைக்கிறாங்கன்னு தெரியாது. எல்லா நரம்புகளிலும், எல்லா ரத்த குழாய்களிலும் அது வைக்க முடியாது, தசைகளிலே வச்சுக்கணும். அது பாதிப்பு இல்லாத இடத்துல தான் அது வைப்பாங்க. சிப்பு நமக்கு பாதிப்பு உண்டாக்காது. சிப்புக்கு நம்மளால பாதிப்பு வராத இடத்துல தான் சிப்பு வச்சிருப்பான். அது தசைகளில புதஞ்சிருக்கு. நீ எங்க வேணா போலாம் வரலாம், டிக்கெட் எடுக்கலாம், ஓட்டு போடலாம், எல்லாம் செய்ய போய் நின்னா போதும். ஆதார் கார்டு இதெல்லாம் தேவையில்லை. பேர் சொல்லிட்டு அங்க போய் நின்னா போதும், உங்களுடைய டீச்சர் ஃபுல்லா அங்க வந்துடும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க எதுக்கு ஓட்டு போட போறீங்க டீட்டெயிலா அங்க வந்துடும். மனதில் இருக்கிற அத்தனை விஷயமா அங்க வந்துடும். ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா பெரிய விஷயமே கிடையாதுங்க. சிப்பு உள்ளே கண்டிப்பா இவன் என்ன தப்பு செஞ்சிருக்கிறாங்கிறது அங்க எல்லாமே வந்துடும். இவன் இல்ல செய்யலன்னு சொல்லவே முடியும். அதான் சிப்பு. இப்ப போய் சொல்றான், இந்த இடத்துல இந்த டைம்ல இன்னொரு இடத்துல இந்த தப்பு செய்திருக்கிற, ஆட்டோமேட்டிக்கா இந்த சிப்பு மைண்டுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆயிடும். மனசுல வச்சுக்கிறீங்க, மைண்டுக்கு இருக்கும் கனெக்ட் ஆகும். நீ என்ன தவறு செய்திருக்கீங்க உன் மனதில இருக்கும், நீ என்ன பிளான் பண்ணிருக்க எல்லாமே உங்க மனதில் இருக்கும். அந்த மனதோட கூட கனெக்ட் ஆயிருக்கிறதா சிப். சிப்பனா இங்க மட்டும் இல்லை, உங்க மனதில் நீங்க என்ன யோசித்து இருக்கிறீங்க, என்ன பேச போறீங்க, எல்லாமே இந்த சிப்ல. ஃபிளைட்ல பாருங்க, பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுதான் பாத்தீங்கன்னா, பிளாக் பாக்ஸ். ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, முதல்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த பிளாக் பாக்ஸ் எங்க இருக்கு அதெல்லாம் தேடுவாங்க. அதுல எல்லாமே இருக்கும். ஃபிளைட்ல என்ன நடந்திருக்குது, அது பஸ் ஆகிறதுக்கு முன்னே என்ன சம்பவிச்சிருக்கு, எல்லாமே அந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கு. இதே மாதிரிதான் சிப்பு. ஒரு மனிதனுக்குள்ள சரீரத்துல வைக்க போறதுதான் பிளாக் பாக்ஸ். பிளாக் பாக்ஸ் தான் அதை ஓபன் பண்ணிட்டா அதுல இருந்து எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலாம். நாம என்ன பண்ண போறோம், ஏது பண்ணுவோம், என்ன செஞ்சிருக்கோம், எந்த பொய் ஏது மெய், எல்லா டீட்டெயிலும் எடுத்துரும். அந்த சிப்பை வச்சு பிரெயினுக்கு எதுக்கு கனெக்ட் ஆகும். குற்றவாளி விசாரிங்கன்னா அங்க போய் நின்னா போதும். ஒருத்தர் சொன்னார், அமெரிக்கா தேசத்துக்கு போனாருன்னா அவர் மிஷின் மேல நிக்க வச்ச உடனே, நீங்க எதுக்கா வந்திருக்கீங்க, உங்க நம்மளுடைய பேர் எல்லாமே அங்க இருக்கு, அந்த கம்ப்யூட்டர் சொல்லிருக்கு. இந்த நோக்கத்தோட நீங்க இங்க வந்திருக்கீங்க, அங்க போய் சொல்ல முடியுமா போயிட்டு? இதே மாதிரிதான் குற்றவாளியை கொண்டு நாம் கூண்டுல நிறுத்தி விசாரிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அவர் கிராஸ் கொஸ்டின் பண்ண விஷயத்தை சொல்லுப்பானா, இவன் டீட்டெயில் உள்ள அவங்க அந்த நம்பரை மட்டும் அடிப்பாங்க, அவ்வளவுதான். இவன் என்ன செய்திருக்கான், என்ன பிளான் பண்ணிருக்கு, எல்லாமே அங்க வந்துடும். இவன் தப்பவே முடியாது. இந்த பார், அப்ப இந்த சிப்பு தான் பிளாக் பாக்ஸ், மனிதனுக்குள்ளே வைக்கப்படுகிறதான் பிளாக் பாக்ஸ். இவனுக்கு என்ன சம்பவித்தாலும் அது தெரிஞ்சு. ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா சும்மா பையெடுத்து போனா போதும், அந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணி விட்டா உங்களை பத்தி டீட்டெயில் அங்க வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு மனசுல வச்சுட்டு போறீங்களோ அது கூட அங்க தெரிஞ்சிடும். அது கூட தெரிஞ்சு. அதுதான் சிப்பு. பலர் சொல்றாங்க, சிப்பு வச்சா பரலோகத்துக்கு போக முடியாது, அது பொய். சிப்பு வச்சா வரைக்கு போக முடியாது, அது பொய். உங்களுக்கு எச்சரிக்கையாக, முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறேன், கவனமா கேளுங்க. சிப்பு வச்சா பரலோகத்துக்கு போக முடியாது சொல்றது பொய். சிப்பு வச்சா வரைகிற சரீரம் மறுரூபமாகாது என்று சொல்லுகிறது அது பொய்.
சிப்பு வச்சாலும் உங்களை மறுரூபப்படுத்துகிற தேவன் வல்லமையுள்ளவர். நீங்க டெய்லி சிப்பே வச்சுட்டாங்க, ஆண்டு வருகை தாமதமாயிட்டு சிப்பு கப்பல்ஸையா வைக்கணும் வச்சுட்டாங்க. ஐயோ நான் வரைக்கும் போக மாட்டேனே, அதை பத்தி கவலையே இல்லை. பரலோகத்துக்கு போக மாட்டேனே, அதை பத்தி கவலை. யாராலும் சொல்றாங்கன்னா அவங்க துருபதேசம் பண்றாங்கன்னு அர்த்தம். இதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க போதும். தேவன் ஏற்கனவே நமக்குள்ள ஒரு சிப்பு வச்சுட்டாருங்க. அல்லேலூயா. சர்வவல்லமை தேவன் நமக்குள்ள ஒரு சிப்பை வச்சுட்டாரு. சிப்பை வைக்க போனோம், அவ்வளவுதான். தேவன் நமக்குள்ள இருக்க சிப்பை கொண்டு நாம் எங்க இருக்கிறோம், எங்க போறோம், என்ன எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் சிப்பை இங்க வச்சுட்டார். அவர் ஆளுங்க நமக்குள்ள இருக்கு, அவர் ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. அதான் சித்து வச்சுட்டார். ஜீவ புஸ்தகத்தில் அவர் பெயர் எழுதி வச்சுட்டார். அவர் ஆளுகையில நாம் இருக்கிறோம். தேவராஜ்யத்தின் ஆளுகையில நாம் இருக்கிறோம். நாம் தனியா இல்லை, தேவராஜ்யத்தின் ஆளுகையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆளுகையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரே நமக்கு சிப்பு வச்சுட்டாருங்க. இவன் வைக்கிறது, இவன் வச்சா நீங்க நல்லா அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணினா சிப்பு வேலை என்ன செய்யாது. தேவராஜ்யம் என்கிறதான் சிப்பு நமக்குள்ள இருக்கிறதுனாலே அந்த சிப்பை வேலை செய்ய விடாம தகர்க்கலாம். 1000 சிப்புகளை உங்களுக்கு வைத்தாலும் அது வேலை செய்யவே செய்யாது. காரணம், ஆண்டோட வருகை தாமதப்படும் வரையிலும், தேவராஜ்யம் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் வரையிலும், தேவராஜ்யம் இங்கிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வரையிலும், தேவராஜ்யத்தின் ஆளுகை நமக்குள்ள இருக்கும் போது அந்த சிப்பு நமக்குள்ள வேலை செய்யாது என்பதை சத்தியமாய் சொல்லுகிறேன். தேவராஜ்யம் என்கிறதான் சிப்பு உங்களுக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட் உங்களுக்குள்ள இருக்கிறது. தேற்றால் வாழும் சத்திய ஆவியானுடைய ஆளுகை உங்களுக்குள்ள இருக்கிறது. எந்த சிப்பும் உன்னை ஆளுகை செய்ய அனுமதிக்கவும் இல்லை. அதுக்குதான் சொல்லுகிறோம், ஜலத்தினால பிறவுங்கள், ஆவியினால பிறவுங்கள், அந்நிய பாஷை அடத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். நீங்கள் மறுக்கிறீர்கள். இந்த அபிஷேகத்தை உடையவன் ஆண்டவருடைய வருகையிலே அவன் இந்த சிப்பை கொண்டு, அந்த சிப்பு அவர்களை ஒண்ணுமே செய்யாது. நீங்க பயப்படவே கூடாது. அவன் வரைக்கும் 1000 அந்திகிறிஸ்து வந்தா நமக்கு என்னது? இப்பவே 1005 கோடிக்கணக்கான அந்திகிறிஸ்துகள் இருக்கான். இந்தியாவில் இருக்கான், எல்லா நாட்டிலேயும் இருக்கான். சில போதர்கள் எல்லாம் அந்திகிறிஸ்துகளா மாறிட்டான். எந்தெந்த போதர்களுக்கு பெரிய செல்வந்தனாக வாழ வேண்டும் இருப்பவர்கள் அவன் அண்டிகிரைஸ்ட். எந்தெந்த கிறிஸ்துவ போதகர்கள் பிளாக்ல போய் ஏகப்பட்ட சொத்து பணங்களை சேகரித்து வைத்திருக்கிறான் அவன் அண்டிகிரைஸ்ட். புரியுதுங்களா? பூமியில் இப்போ இருக்கிறார். நம்முடைய புகழ்ச்சிக்காக நாம் எதையுமே செய்யக்கூடாது. நம்முடைய புகழ்ச்சிக்காக செய்தால் அவன் அண்டிகிரைஸ்ட். எல்லாம் தேவர ஆண்டுவிட்ட பார்மத சொல்றார், எல்லா மகிமை பிதாவே உங்களுக்கு, பிதாவுக்கு தான் கொடுத்தார், அது கிடைக்கிற மகிமை என்ன. அப்படித்தான் நாம் வாழணும். நாம மகிமை எடுக்கவே கூடாது. தேவனுடைய ஊழியத்திலே கிறிஸ்தவ போதகர்கள் ஞாபகமா யோசித்து செய்ய வேண்டியது, யார் நம்மளை புகழ்ந்து பேசினாலும் அந்த புகழ்ச்சிக்கு மட்டும் நீங்க மயங்கி விடாதீர்கள். அதுதான் அண்டிகிரைஸ்ட். உங்களை மேட்டினுக்குள்ளே கொண்டு போவதுதானே ஒரு பொல்லாத வல்லமை. அது சாத்தானுடைய வல்லமை, அதிகாரம். பலர் நம்மை புகழ்ந்து பேசுவார்கள், எச்சரிக்கையார்கள். அப்போ பலருக்கு சிப்பு வைத்தாலும் கவலை இல்லை. சிப்பு உங்களை ஒன்றும் செய்யாது. ஏற்கனவே சிப்பு நமக்குள்ளே இருக்கு. பலர் சொல்லுகிறார், நாங்கள் உயர்ந்த ஜாதி இல்லையா? என்கிட்ட எல்லாம் பேசியிருக்கான். அவன் எங்க இருந்து வந்தானே தெரியாது. அவனுக்கு இந்த வேலை ரெக்கார்டு கிடையாது. இந்தியாவை சேர்ந்தவனே இல்லை, ரெக்கார்டே கிடையாது. அவனா தேடி போனாலும் ரெக்கார்டு எடுக்க முடியாது. ராஜராஜ சோழர் காலத்திலிருந்து எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருந்து, யார் வாழ்ந்தா, யார் வணிகம் பண்ணினா, எல்லா ரெக்கார்டும் எனக்கு தெரியும். அருமையானவர்களே, அப்ப நாம என்ன செய்யணும்னா, பணம் கொடுத்தா போதும், சிப்பு வையா, எனக்கு பணம் போதும், சொத்து சேர்ந்தா போதும், சிப்பு வச்சுக்கிறேன் நான், நீ வச்சுக்கோ. அந்த எண்ணத்துல சிப்பு வச்சா நீ உண்மையாவே பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு பரலோகம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பரலோகமே கிடையாது. நீ ஆண்டவரை சேவிச்சா, என்னை வெட்டி கொள்ளணும், இவனை விடக்கூடாது, இவங்களை வெட்டிடணும், இவங்க வாழக்கூடாது, இவங்களை வாழ வைக்க கூடாது, நீ என்ன வாழ வைக்க? புரியுதுங்களா? அப்போ அழிச்சிடணும் இவங்களை,
வாழ வைக்க கூடாது, இவங்களை அழிச்சுடு, நீ என்ன வாழ வைக்கணும், அவனை வச்சுதான் நீ கஞ்சி குடிக்கிற. நீ எங்கிருந்து வந்தீங்க? ஒரு ரிக்கார்டு கொடுங்க பாப்போம். ஒரு ரிக்கார்டு நான் சொல்றேன், நீ எங்கிருந்து வந்தேன், உன் குலதெய்வம் எங்கிருந்து வந்தது எனக்கு தெரியும். உன் குலதெய்வத்தினுடைய உணவு என்ன? அது நிர்வாணமா அழைத்து தெரிகிற ஒரு பெண், பிராந்தரத்தில் அழைந்து தெரியும். அவள்தான் முன்னோர்களின் தெய்வம். 2 அந்தகாரங்களுடைய ஆலையை செய்து கொண்டிருக்கிறது. நீ கிறிஸ்தவனா வாழ்ந்தாலும் சரி, ஒன்று உனக்காக எடுக்கப்படுகிற தியாகம். நீ எந்த துறையில இருந்தாலும் டெவலப் ஆயிடலாம், எதுக்கு இருக்கப்படும் எல்லா தந்திரங்களும் உங்களுக்கு தெரியும், நெஞ்ச நிமித்தலாம். ஆனா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா நீ சாகும் போதுதான் தெரியும் உன்னை ஆளுகை செய்கிற அந்த 2 அந்தகாரமும், நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னோர்கள் வழிபட்ட ஏற்றுக்கொண்ட அந்த அந்தகாரமும் இப்ப உங்களுக்கு பேர்களை வைத்து வச்சு தியாகம் பண்றாங்க. அந்த 2 அந்தகாரமும் உங்களை ஆளுகை செய்து நீ கிறிஸ்தவனா இருக்கிறது லாய்க்குள்ள இருக்கு. அந்த அந்தகாரங்கள் தான் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நீ சாகும் போது அந்த அந்தகாரம் தான் உங்களை கொண்டு போகவே ஒழிய தேவ தூதர்கள் வந்து உங்களை ஆவியை எடுக்கவே மாட்டார். நாம் இந்த பூமியிலே எவைகளை கொண்டு ஆளுகை செய்யப்படுகிறோமோ அவைகள் தான் நாம் செத்த பிறகு கொண்டு போகவே ஒழிய தேவராஜ்யம் உங்களை கொண்டு போ. தேவராஜ்யம் உனக்குள்ள இல்லையே. அதான் சிலர் சொல்றாங்க, நாங்கெல்லாம் எங்க போறீங்க நீங்க கோயிலுக்கு? எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போவோங்க. நாங்க எங்க போவோம்? குலதெய்வம். இந்துக்கள் மறித்து விட்டால் இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி இந்துக்கள்கிட்டே கொடுங்க. இந்துக்கள் மறித்து விட்டால் எங்கே போவார்கள் அதான் தெரியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை மோட்ச வாசல் திறக்கும், சொர்க்க வாசல் திறக்கும், அங்கேதான் போவார். எங்களுக்கு குலதெய்வம் இதுதானுங்க, குலக்கோயில் இதுதான். இவங்க செத்துட்டாங்கன்னா எங்க போவாங்க? ஏன்னா பரலோகமும் இல்லையா அவங்களுக்கு. இவங்க எந்த கோயில்களுக்கு அதிகமாய் போனார்களோ அதே கோவில தான் இவங்க ஆவி போய் அடங்கவே முடிய வேற எங்கேயும் போகணும். ஆண்டவர் தான் நம்ம எடுக்க போகிறார். ஆனா நீங்க எந்த அந்தகாரங்களினால் ஆளுகை செய்து எத்தனை கோடியை நீங்க அள்ளி கொடுத்தார், எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும் உங்களோட முடிவு நல்லா இருக்கு. முடிவு ஒரு காலம் நல்லா இருக்கு. பூமியில் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை பெருக்கிக் கொள்ளலாம். ஆனா இப்ப செத்தா எங்க போக? ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் முன்னோர்கள் வழிபட்ட பாகால்கள் பாகால் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உனக்காக யாகம் வளர்க்கப்படுகிறது. இந்த 2 அந்தகாரங்கள் உங்களை ஆளுகை செய்து, நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அந்த அந்தகாரங்கள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க மறிக்கும் போது அந்த அந்தகாரங்கள் தான் உங்களை கொண்டு போக. ஆண்டவர் ஒரு நாள் தூதர்களை அனுப்பவே மாட்டார். ஏன்னா ஆண்டவருக்கே உங்களுக்கு தெரியாது. நாம் தேவராஜ்யத்தின் ஆளுகையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் ஆண்டவருக்கு தெரியும். நீ பாட்டு பாடலாம், பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம், பிரசங்கம் கேட்கலாம். நீ எந்த ஆளுகையில் இருக்கிற? உன்னோட ஆளுகையை பொறுத்துதான். தேவராஜ்யத்தின் ஆளுகை உங்களுக்குள்ள இருக்கா? இல்ல முன்னோர்கள் வழிபட்ட அந்த பாகால்களுடைய ஆளுகை உங்களுக்குள்ள இருக்கா? உங்களுக்காக யாகம் பண்ணுகிறார்களா? அங்கதான் இருக்கும். உன்னை கெடுக்கணும், அவனை கெடுக்கணும், அழிக்கணும், அவனை அழிக்கணும், இவனுடைய குடும்பத்தை அழிச்சிடணும், அவனுடைய முன்னேற்றத்தை கெடுக்கணும். எல்லாம் அந்த பாகால் சுபாவம். அழிக்கிறது சாத்தானுடைய நிலை, உருவாக்குறது தேவனுடைய. அல்லேலூயா. அதனால்தான் நாம எனக்கு தெரியும், நீங்க எப்படி போய் சுத்தி வந்தாலும் இந்த ஜாதி ரிக்கார்டை யார் வச்சிருந்தா தெரியுங்களா? பசும்போல் முத்துராமலிங்க தேவரிடத்துல இருந்து இந்த ரிக்கார்டு எல்லாம் யாருக்கங்க? பசும்போல் முத்துராமலிங்க தேவர்கிட்டதான் இந்த ரிக்கார்ட்லாம் வச்சிருந்தார். அவங்க சகலன் தம்பி முறையில் உள்ளவர் தான் எனக்கு சென்ட்ரல் பாஸ்டர். அந்த ரிக்கார்டை ஃபுல்லா நான் எடுத்துட்டேன். அவர் இறந்துட்டேன், என்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த இடத்துக்கு நாம் எடுத்துக்கோங்க. அருமையானவரே, அது வேற இடத்துக்கு கொடுத்து அது அவங்க கொண்டு போய் வேற இடத்துல சேர்த்தாங்க. நீ என்ன ஆட்டான்னாலும் உன்னை ரிக்கார்டு எடுக்கவே முடியாது. பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிற சாத்தானுடைய ஆளுகையில தான் நீங்க இருக்கலாம், கிறிஸ்தவராங்க. ஏன் அழிக்கணும்? கேளுங்க.
ஒரு இடத்துல ஒரு ஆள் சொல்லிச்சு, வருது பொம்பளை சொன்னா வரையறுகளை அழிச்சிடணும், வாழவே கூடாது, வாழ விடக்கூடாது. அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். உன் நிலைமையை நினைச்சு பாருங்க, உன் நிலைமையை நினைச்சு பாரு. உனக்கு குலதெய்வம் அந்த பாகால், உனக்காக யாகம் வளர்க்கப்படுகிறது. இவைகளின் ஆளுகை இந்த ரெண்டும் அந்தகாரம், வேதத்தின்படி அவைகள் அந்தகாரங்கள். அவைகளால் நீ ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். அவைகள் தான் நீ சாகும்போது உன்னை கொண்டு போக ஒழிய ஆண்டவர் தேவன் தூதனை அனுப்பவே மாட்டார். ஏன்னா அவர் கண்களுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க. ஒரு ஊழியக்காருக்காக நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவர் என்ன சொன்னார், மகனே அவன் என் கண் பார்வையில இல்லைன்னு சொல்லிட்டார். என்ன ஊழியெல்லாம் நல்லா செய்யறாங்க, ஆனா அவன் என் கண் பார்வையில இல்லை. ஒரு பாசு சொன்னார், அந்த பெண் வருது, அந்த பெண் என்னோட அறிவிலே இல்லை, என் ஞாபகத்திலே கிடையாது. இப்ப வராங்க, அந்த பெண்ணுக்கு ஒரு அலைன்ஸ் பார்க்க, அதனால வராங்க. இவ்வளவு நாள் அந்த பெண் என்ன பார்க்கல, எங்க போனாங்கன்னு தெரியாது. இப்ப அந்த பெண்ணுக்கு அலைன்ஸ் பார்க்கணும், அந்த பெண்ணை கூட்டிட்டு வராங்க. அந்த பெண்ணை குறித்து எனக்கு ஒரு அறிவு, அந்த பெண்ணை குறித்த அறிவே இல்லை. அப்படி என் அறிவிலே அந்த பெண் இல்லையே, என் ஞாபகத்திலே இல்லையே, அப்படின்னா நான் எப்படி அலைன்ஸ் பார்க்கறது? அந்த பெண் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தான் தெரியாதுங்க எனக்கு. அப்படியே அந்த பாஸ்டர் சொன்னார். அப்போ ஒரு பாஸ்டருடைய அறிவிலேயே ஞாபகத்திலேயே ஒரு பெண் இல்லை, ஒரு மனிதன் இல்லை என்றால் அவனை எனக்கு தெரியாது, இத்தனை காலம் எனக்கு தெரியாது என்று பாஸ்டர் சொல்வது போல, தேவனுடைய பார்வையிலே நீங்க இல்லைன்னா நான் உன்னை அறியே, நான் சபை நடத்தினேன், பிரசங்கம் பண்ணினேன், அற்புதங்கள்லாம் செய்யலையா, ஆண்டவர் சொல்வார் நான் அறியேன். காரணம் என்ன? அந்தகாரத்தின் ஆளுகையிலே நீங்கள் இருக்கிறதுனாலே தேவனுடைய பார்வைக்கே தெரியாது. அவ்வளவு மோசமான ஜென்மம், புரியுதுங்களா? அவ்வளவு மோசமான ஜென்மம். அந்த நிலைமையில இருக்கும்போது இந்த பாகால்களுடைய அந்தகாரங்களுடைய ஆளுகையில் இருந்தா ஊழியமே செய்யலாம், திருப்தியாகும், பணம் வரும், சொத்து வரும், பாய்ச்சல் கிடைக்கும். எனக்கு தெரியும், அவர் சொன்னா ஒருத்தர் அவன் இப்படிதான், அவனுக்கு எல்லாமே கிடைக்கையா. காரணம் என்ன? அவனுக்காக யாகம் வளர்க்கிறான், பேரெல்லாம் அங்க இருக்கும், காலுக்கு வாரியா வச்சிருப்பான், அவனுக்கு எல்லாமே கிடைச்சு அவன் முன்னேறிடுவான். பான்சல் கிடைக்கிறதோ, உள்நாட்டுல டெவலப் ஆகுது, எல்லாமே கிடைச்சிடும். ஆனா எல்லாமே கிடைச்சிடும். ஒரு பாஸ் இன்னொரு பாஸ் சம்பாதிச்சு, உனக்கு பெண்ணை நான் ஊழியத்துக்கு வந்தேன், நான் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் பார், நீங்களே இருக்கீங்களே அப்படின்னு சொன்னார். இவருக்கு நிறைய சொத்து பணம் தான், அவருக்கு அப்படி கிடையாது. தனக்கு கிடைச்ச 4 ஊழியத்தை ஒவ்வொரு ஊழியக்காரரும் பிரிச்சு கொடுத்தார். அவருக்கு சபை இருக்கு, நீ ஒரு சபையை நடத்து, நீ ஒரு சபையை நடத்து, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ டெவலப் பண்ணி நீயே வாழ்ந்து சபையை நடத்து. அப்படி கொடுத்த ஆளு தேவராஜத்துக்கு உயர்ந்தவனா இருப்பானா, உனக்கு நீயே வச்சுக்கிட்டு அள்ளி கொட்டிக்கிற, நீ தேவராஜத்துல உயர்ந்தவனா இருப்பியா? நான் சொன்னேன், பாஸ்டர் இவரோட பேரு இந்த லிஸ்ட்ல இருக்கும், இவங்கெல்லாம் டெவலப் ஆயிடுவாங்க பாஸ்டர், 2 பேரும் ஒரே ஜாதி தான், உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல பேர் இருக்கா? அந்த திசைக்கே நான் போக மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி, அந்த லிஸ்ட்லயே நான் கிடையாது, அந்த திசைக்கே நான் போனதில்லை, போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப உங்க பேர் அதுல இருக்காது, நீங்க டெவலப் ஆகவே மாட்டீங்க. எப்படி சொல்றீங்க? அவங்க லிஸ்ட் அதுல இருக்கு, அவங்க பேர் லிஸ்ட்ல பேர் இருக்கு, இவங்க டெவலப் ஆகும். மாசத்துக்கு ஒரு வாரம் இல்ல, யாரும் வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க முன்னேறிடுவாங்க பாஸ்டர், அவங்க ஊழியம் வளரும், கான்சர் கிடைக்கும், பில்டிங் பெருசா கட்டுவாங்க, நான் முடிவு அவர்களுக்கு நல்லா இருக்காங்க. 2 பேரும் ஒரே ஜாதி ஆட்கள். அப்பா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் பரலோகத்துக்கு போனா போதும், அவருக்கு லிஸ்ட்ல என் பேர் வேண்டாம் இல்லையா, ஆண்டவர் லிஸ்ட்ல என் பேர் இருந்தா, அவங்க 2 பேரும் ஒரே ஜாதிக்காரங்க. எனக்கு தேவராஜ்யத்துல பிரதிபலன் இருந்தா போதும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இனி அதை குறித்து பேசக்கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இனி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்படி வாழ்ந்து கொண்டு சிப்பு கதைக்கு வரேன். சிப்பு அணிந்தால் வரைக்கு போக முடியாது, சிப்பு அணிந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது சொல்றது பொய்யது, அதை நம்பாதீங்க. உனக்குள்ள ஏற்கனவே ஒரு சிப்பு ஆண்டவர் வச்சுட்டா, அது என்ன பேர்? என்ன? என் நாவும் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்கிறதான சிப்பு உங்களுக்குள்ள இருக்கு.
என் நாமம் தரிப்பிக்கப்படுதான் என் ஜனங்கள் என்று உன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். நீ அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தை உனக்குள்ள இருக்கிறதே, அதான் சிப்பு. இது எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. தேவராஜ்யத்தின் ஆளுகை உனக்குள்ளே சிப்பெல்லாம் வைக்க போறான். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வர வாய்ப்பு. ஆனால் சிப்பு வச்சா நீ பரவத்துக்கு போக மாட்ட, சிப்பு வச்சா வரிக்கு எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்றதுனா இனிமே நம்பாதீங்க. அப்படிப்பட்ட மூடனுடைய வார்த்தைகளை நீங்க கேட்காதீங்க. அது தேவனை விட்டு விலக பண்ணுகிறதான சாத்தானுடைய தூதவனாயிருப்பார். அப்படியாப்பட்ட பிரசங்கத்தை நீ கவனிக்காதீங்க தயவு செய்து. ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிறவர். ஆண்டவர் வருவார், ஆனா எப்போ வருவார்னு தெரியாது. எந்த சிப்பு உங்களை சேதப்படுத்த, தேவ ராஜ்யம் என்கிறதான சிப்பு உங்களுக்குள்ள இருக்கிறது, உங்க ஆவியில, உங்க ஆத்மா சரீரத்தில் இருக்கிறது. அது அவைகளை செயல்படாவிடாமல் தடுத்து விடும். நீ பெரிய ஐஸ்வர்யவான் செல்வங்களால் மாற மட்டும் நீ ஆசைப்படாதே. அதான் சொன்னார் பெருமாஸ் ஒரு பாட்டுல, வசதியை தேடி ஓடாதே அது தொழுவானும். வசதியை தேடி ஓடினால் அது தொழுவானும். நீ போயிட்டே இருக்கலாம், உனக்கு தான் சிப்பு தேவை. வசதியை மிகுதியாய் தேடி ஓடாதவர்களுக்கு சிப்பு கிடையாது. வசதியை தேடி ஓடுகிறவர்களுக்கு சிப்பு தேவை. நீ பாஸ்டர்னாலும் சரி, சிப்பு தான். உன்னுடைய எஃப்சிஆரிய வாங்கி வச்சிருக்கீங்கன்னா உன் கையில சிப்பு இல்லைன்னா அந்த எஃப்சிஆரிய வேலை செய்யாது. கையில சிப்பு வச்சிருக்கா அதான் பார்ப்போம். சிப்பு இருந்தாலும் எஃப்சிஆருக்கு வேலை. யாருன்னா எஃப்சிஆர் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிப்பு வைக்க சொல்ல போறான். அந்த போதைகள் சிப்பு வைக்கணும். இன்னும் வர இன்னும் கொஞ்ச நாள்ல அப்ப நீங்க எஃப்சிஆரை கீழ்ச்சி போட போறீங்க. புரியுதுங்களா? எஃப்சிஆர் தப்பு கிடையாது, ஆனா சிப்பு வைக்கணும். பயந்து போய் தூக்கி போட போறீங்க. ஒண்ணு, சிப்பு வச்சாலும் தப்பு கிடையாது. அது உங்களை ஒண்ணுமே செய்யாது. நீங்க உங்களை கண்காணிக்கிறதுக்கு வரும். ரேஷன் கார்டுலாம் எடுத்து போனா இருக்கும். பேர் சொன்னா போது எங்க போனாலும் உங்களுடைய டீட்டெயில். இப்போ இந்தியாவில் என்ன, ஒரு கார்டு ரேஷன் ஒரு ஆதார், இதான் சொல்லிட்டு இருக்கான். ஒரு ரேஷன் ஒரு ஆதார். இன்னும் ஒண்ணு வரப்போகிறது. அதுதான் என்னது, எல்லாவற்றாலும் ஆளுகை செய்கிறதானே ஒரு விஷயம். அதான் சிப்பு. அது இருந்தா போதும். நீ கடையில போய் எது வேணா வாங்கிக்கிறோம், எங்க வேணாலும் போனோம். அருமையான விட சிப்பு வைக்கிறது தப்பு இல்லை. என்ன தப்பா பேச அப்படி கவலை இல்லை. சிப்பு வைக்கிறது தப்பு கிடையாது. இனிமே நீ சிப்பு வச்சாதான் எதையும் வாங்க போற. நீ பில்லு போடணும்னா உங்க சிப்பை தான் பாப்பா. உன்னோட நம்பர் இருக்கும், அந்த நம்பரை டைப் பண்ணணும், உன் பெயர் வந்துடும். அது ஒரு எண்கள் எழுத்துல சில வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கும், ரூபா நோட்ல இருக்கும், எழுத்துல இங்கிலீஷ்ல இருக்கும். ஒரு இதே மாதிரி எழுத்து ஒண்ணு கொடுத்துருவோம், சிப்பு அந்த இருக்கும். இத சொன்னா போதுங்க, உங்களுக்கு எங்க டிக்கெட் எடுத்துக்கலாம், பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம், விசா கேன்சல் ஆக போகுது, பாஸ்போர்ட் கேன்சல் ஆக போகுது. உலகம் முழுவதும் எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் எங்க வேணாலும் வரலாம், எங்க வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு பொது உடைமை வரப்போகிறது. உலகம் முழுவதும் ஒரு மனிதனுடைய ஆளுகைக்குள்ள வரப்போகிறது. இந்தியாவில் ஒரு மனிதன் என்னது அதுக்கு என்ன சொல்கிறார்கள், எலெக்ஷனே இல்லாமலே ஆளுகை செய்யும் அப்படின்னு ஒரு காலம் வரப்போகிறது. எல்லாமே நீ யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது சிப்பு யாரோட கண்ட்ரோல் இருக்கு, அவங்களுக்கு தான் நீ ஓட்டு விடும். நீ எது போட்டினாலும் அவங்களுக்கு தான் வரும். இந்த அவலநிலை வரப்போம். தேவ ஜனங்கள் பயன்படுத்துறாரு. உனக்கு ஒரே நாடு ஒரே தேர்வு, ஒரே உலகம் ஒரே தேர்வு வரப்போகிறது. எஸ்தர் ராஜாத்தின் காலத்துல 127 நாடுகளை அந்த அம்மா ஆண்டாங்களே இல்லையா? அதே மாதிரிதான் உலகம் முழுவதும் எல்லா ஆளுகைகளும் ஒரு கையில வரப்போகிறது. அது யாரோட கையில வரும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை, வரும். அவர் உலகம் முழுவதையும் ஆள போகிறார். 2 பேர் தாங்க முக்கியம் இந்த உலகத்துல, 2 பேர் தான் எல்லாமே. நீங்க போய் அவங்க காலில் விழுந்துட்டீங்கன்னா நீ பரலோகத்துக்கு. இந்த உலகம் முழுவதும் இருக்க தேசங்கள் எல்லாமே 2 நாட்டோட கண்ட்ரோல வரப்போகுது. 2 நாட்டோட கண்ட்ரோல் வரப்போகுது. முதன்மையான ஒரு நாடு. இந்த 2 நாடு என்ன நாடுன்னு அவங்களுக்கு சொல்றது, அவங்க கையில தான் எல்லாரும் போறாங்க. எல்லா நாடுகளும் அவங்க கண்ட்ரோல தான் வரப்போகுது.
இங்க கிறிஸ்துவ டெனாமினேஷன் எத்தனை இருக்கோ அவ்வளோ போப்போட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போ எல்லா டெனாமினேஷனும் கையெழுத்து போட்டாங்க. வேறு பிரிந்து வாழப்போறோம்னு சொல்றவங்க கையெழுத்து போட்டாங்க. இல்லைன்னா கம்யூனிஸ்டுக்காரன் வந்தானா எல்லா பில்டிங்க மணிப்பூர்ல இடிக்காம பார்த்தீங்களா, இப்படி தூண்டி விட்டு எல்லா கிறிஸ்துவ ஆலயங்களும் தவிடுபடி ஆக்கிடுவாங்க. நாம தான் மலைகளை மிதித்து தவிடுபடி ஆக்கணும். நாம தான் குன்றுகளை பதரை போல மாற்ற வேண்டும். இவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் கடவுள் நம்மளை வாழ வைப்பார். அருமையான தேவ ஜனமே, தேவன் உங்களை கைவிடுவார். பதறு தான் மலைகள் தவிடுபடி ஆகும். இதை குறித்து சரியான டெபரேஷன் யாருக்குமே தெரியறதில்லை. மலைகளை தேவன் ஒன்றுமில்லாமல் புழுதியை போல மாற்றி போடுவார். குன்றுகளை அதுக்கு என்னவா குன்றுக்கு பேர் என்ன, பதருக்கு ஒப்பாக மாறப்போகிறது. இந்த உலகம் ஒன்றுமில்லாமல் போகிறது. தேவ ஜனமே, தேவ மனுஷன் முன்னை பார்த்து உலகம் பயப்பட போகிறது. காலம் வரப்போகுது. கிறிஸ்தவனை நீ அழிக்கலாம், துன்புறுத்தலாம், அவனை கண்டு பயந்து வாழ்கிற ஒரு காலம் சமீபத்தில் இருக்கும். நான் இல்லாவிட்டால் நீங்க ஏறி வச்சு கிறிஸ்தவனை கண்டு தேவ மனுஷனை கண்டு பயப்படுகிற அஞ்சுகிற ஒரு காலம் உலகளாவிலே வரப்போகிறது. அப்பொழுது நானும் கிறிஸ்தவனாய் மாறலாம், என்னை கண்டு உலகம் பயப்படுறான்னு நடக்கவே நடக்காது. அப்ப பாருங்க, தேவராஜன் ஆளுகை நமக்குள்ள இருந்தால் நாம் பரலோகத்துக்கு போகலாம். பிதாகுமார் பரிசுத்தாவி நாமத்திலே முழுக்கி ஸ்நானம் பெறணும். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுரிகாரம் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொன்னேன், அந்நிய பாஷையெல்லாம் உண்மை இல்லைன்னா எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். ஆண்டவர் கண்டால் அதான் எனக்கு. நிறைய பேர் கைவிடப்பட போகிறார்கள், போதகர்கள் கைவிடப்பட போகிறார்கள், தேவ ஜனங்கள் பொய் பித்தலாட்டங்கள் ஏமாத்துத்தனங்கள் எல்லாம் இருக்கா? ஒரு மந்திரவாதி இடத்துல உங்க பெயர் இருக்கா? நீங்களாம் பரலோகத்துக்கு போக முடியாது, கைவிடப்பட்டு போயிருந்தீங்க. புரியுதுங்களா? அவனுக்கு எப்பெல்லாம் பணம் தேவையோ உங்களை வர வச்சிருவான். நான் ஒரு கடைக்கு போனேன், ஃபுல்லாவே மாந்திரிகம், ஃபுல்லா மாந்திரிகம். என் விஷயத்தை முடிச்சுக்கொண்டு உடனே அந்த இடத்த விட்டு வந்துட்டு, எதுக்கு அவனுக்கு போய் சொல்லணும்? அவன் அழிய போகிறார். இந்த மாந்திரிகத்தை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கிறவர்கள் அந்த குடும்பம் அதை வைத்து சம்பாதித்த பணம் அந்த குடும்பத்துக்கு அழிவு உண்டாக்க போகும். நான் வாழ்ந்தா போதும், நாங்க வாழ்ந்தா போதும், பணம் ஒரு கடை வாசல நின்னாலே போதும், அந்த உள்ளே இருக்க மாந்திரிக ஆவிகள், வசப்படுத்துற ஆவிகள் அந்த இடத்துல இருக்கும். உங்களை இழுத்துறோம் அப்படியே. நீங்க போய் 500 ரூபாய்க்கு வாங்க பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு வாங்கிடுவீங்க. அந்த கலாம் நடந்துகிட்டு. எல்லா கடைகளுக்கும் நான் போக மாட்டேன், எனக்கு தெரியும் இந்த இடத்துல இவன் பேய வச்சு வியாபாரம் பண்றான்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் குடும்பத்துக்கு பரம்பரைக்கு அழிவு அதுதான் உண்டாகும். அதான் கொண்டு போவோம். நீ வா, உன் விருப்பத்தைப்படி எண்ணெய் இருக்க வச்சீங்கள, என் விருப்பத்தைப்படி நீங்க வாயான்னு கூறிட்டு இப்படி எந்த பருவத்துக்கு போக முடியாது. இனிமே ஒரு புத்தி வாங்க, ஆண்டவரே இனிமே நான் மாந்திரிகத்தை கொண்டு நான் வணிகம் செய்ய மாட்டேன், வாணிகம் செய்ய மாட்டேன். நீங்க எனக்கு போத ராஜா, நான் இதை வைத்து சம்பாதித்தேன். இனி நாங்கள் உமக்காக வாழ்ந்தால் மட்டும் போதும், இதில் கிடைக்கிற வருமானங்கள் எனக்கு போதும் ராஜா. இந்த மாந்திரிக தொழிலை வைத்து வசப்படுத்தி பண சம்பாதத்தை பண்ணதுனால கர்வம் வருது. இனி எனக்கு அது வேண்டாம், இதையெல்லாம் நாங்கள் விட்டு விடுகிறோம். இனி நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். நீங்க பொருள்னா உட்கார்ந்து நீங்க தேவன் தேடுது, அப்பதான் ஒரு விமர்சனம், ஏன்னா கிடையவே கிடையாது. அருமையான தேவனை நம்பி பார்ப்போம். குன்றுகளை எல்லாம் மிதித்து போகும் காலம் பதரை போல மாறப்போகும். மலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் தவிடுபொடியை போன்று மாறப்போகிறது. பிரச்சனைகளை தீர்க்கத்தக்கதாக தேவன் நல்ல ஞானத்தை, புத்திய அறிவை தரப்போகிறார். நாம் கால் மிதிக்கிற இடத்து ஊற்று பெருக்கு எடுத்து ஓடத்தக்கதாக இடத்துல ஆசீர்வாதத்தை தேவன் நமக்குள்ள வைக்க போகிறார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் ஆசை வெட்பார்.
பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற சாத்தவன் ஆளுகையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் அறிவும் உண்டு. நான் என்ன ஜாதி, என் ஜாதி முக்கிய நான் காட்டுறேன். உன் ஜாதி தான் ஏற்கனவே சாபம் வச்ச ஜாதியாச்சு. ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டாங்க, இந்த ஜாதியா உன் சாபம், உன் கூட பழகக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். வீட்டுல நுழைஞ்சா உன் மனைவியை உனக்குமா திருப்பிடுவான். உன்னை குறித்து மனைவி இடத்துல தப்பா சொல்லிடுவான். மனைவியை குறித்து உங்ககிட்ட தப்பா சொல்லிடுவான். உன் பிள்ளைகளை குறித்து உங்ககிட்ட தப்பா சொல்லிடுவான். பிள்ளைகள் இடத்துல உங்களை பத்தி தப்பா. அதான் அந்த ஜாதியோட புத்தி. அதனால அவனை மட்டும் வீட்டுல ஏத்தாதுன்னு சொல்லிட்டான். அது ஒரு சாபம், அது சாபத்தீராகும். நான் கோயிலுக்கிட்ட போனேங்க, அந்த குடும்பத்தை செத்து போனவங்க யாருமே பரலோகத்துக்கு போட அந்த கோயில தான் இருக்கான், சர்ச்சில தான் இருக்கான். அதான் கண்டுபிடிக்க தெரியும். அந்த சமயத்துல நான் போவேன். கிறிஸ்துவ ஆலயங்கள் அப்படி உண்டு. பக்கத்துல உள்ள ஒரு மாநிலத்துல யாருமே போக மாட்டாங்க. அதுல ஒரு பேய். இன்னொரு இடத்துல போறேன், அந்த இடத்துல ஒரு பேய் இருக்கு. இங்க இருந்து போற அந்த ஊழியக்காரன் செத்து போயிடும், சீக்கிரம் செத்துடும். அப்படியே வந்து நிற்கும். எனக்குள்ள இருக்க திருவின் மகத்துவம் என்னன்னா, பரலோகத்துக்கு அனுப்புறதுதான் என்னோட எனக்கு கொடுத்த தரிசனம். தேவராஜ்யத்து பிரச்சனை இருக்கணும், தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும், தேவராஜ்யத்துக்குள்ள ஜனங்கள் உட்படுத்தணும், அவர்களை பரலோகத்துக்கு அனுப்பணும். இதுதான் என்னோட அழைப்பு. அதான் அப்போஸ்தலன் அழைப்பு. அருமையானவர்களே, மட்டும் அப்படிதான் இருப்போம். நான் என் இஷ்டமை வாழலாமா, ஏதோ போய் பெற்றலாம் பண்ணி வாழலாமா? நாம் செய்ய முடியாது. தேவன் நமக்கு பாதுகாப்பார். பிரச்சனை கண்டு பயப்படாது, அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். நீ சர்ப்பங்களை மிதித்து தேர்களை மிதித்து போவார். சர்ப்பங்களையும் தேர்களை மிதித்து என்ன அந்த வசனம் படிக்க என் மனசுல தங்கறது இல்லை, மறதியா. சிங்கத்தின் மீது விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இதான் நடக்க போகிறார். அப்படிப்பட்ட பிராணிகளை தேவன் நமக்கு தரப்போகிறார். குன்றை கண்டு பயப்படாது, மலையை கண்டு பயப்படாது. இதை விட பெரிய மலை இது நாள். சிங்கத்தின் மீது விரியன் பாம்பின் மீது நடந்து, சிங்கமும் விரியன் பாம்பும் பெரிய மலை, பாலசிங்கம் வலு சர்ப்பம் அது குன்று, இவைகளெல்லாம் விரித்து போடத்தக்கதான் கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நம்மை வழி நடத்துவார். நீங்க போங்களேன், மலைக்கு ஒரு மீதியில நீங்க தவறுபடியா இருந்தா பாருங்க. விடப்பட்டதான் சர்ப்பங்கள், இவைதான் பாலசிங்கம், இவைதான் சர்ப்பங்கள், ஏழுதல் இந்த உலகத்துல பெருகி இருக்கிறது. அதனால்தான் ஜாக்கிரதையா இருந்தது. எந்த ஆளுகையில நீங்க வாழ போகிறீர்கள், எந்த ஆளுகையில இருக்கிறீர்கள், அந்த ஆளுகையில இருந்தா நீ பணம் உலகாரனாக வாழ்வார், கொட்டிக்கலனா வாழ்வார். பணம் இருக்கும், நல்லா சாப்பிடலாம், நல்லா உடுத்தலாம், நல்லா விலை உயர்ந்த கார்ல எல்லாம் போகலாம். நீ கடைசியில மண்ணுக்கு தானே போகணும். இந்த கார்ல போகலாம். உன்னை பிளைட்ல வச்சு அடக்கம் பண்ணுவாங்க, மண்ணுக்கு தான் போகணும். உன் ஆவி எங்க போகிறதுன்னு தெரியாது. அப்பதான் தெரியும். இந்த ஆவி எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கிறிஸ்தவ கல்லறைகளில செத்து போன ஆவிகள் இருக்குங்க. புரியுதுங்களா? அவங்க அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல இருக்கும், வாழ்ந்த இடத்துல இருக்கும். இல்லைன்னா அவங்க எந்த கோயிலுக்கு போறாங்க, இந்துக்கள் ஒரு கோயிலுக்கு போறாங்க. எங்க போறீங்க? எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க. அவங்க செத்துட்டாங்கன்னா அந்த ஆவி அங்கதான். வருஷத்துக்கு ஒரு தடவை சொர்க்க வாசல் திறப்பாங்க இல்லையா, எல்லாரும் உள்ள போவாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த ஆவிகள் போகும். அது வருஷம் வருஷம் வந்து பார்க்கும். எங்க வந்து பார்க்கும்? நீங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அப்போ வந்து இவங்களை சந்திக்கும். தர்ப்பணம் கொடுக்கணும்னா அந்த ஆளை தேடி போய் பாதிக்கணும். இவ்வளவு சொத்து சேர்த்து வந்துட்டேன், வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எனக்கு தர்ப்பணம் பண்ண கொடுக்க முடியாதா, நினைவு போட முடியாதே. நான் அதை நேரடியா பார்த்துருக்கேன். அருமையானவர்களே, உங்களுக்குள்ள இருக்க துஷ்ட வல்லமையின் ஆளுகை உங்களை பரலோகத்துக்கு போக விடாது. உங்களை அழிச்சிடணும், இவங்களை வாழ விடக்கூடாது, இவங்களை அழிக்கணும். எங்க வந்து உட்கார்ந்து இந்த பேச்சு பேசு. உன் நாடு எதுன்னு தெரியுமா? எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு தெரியுமா? தேவனுடைய ஆளுகை நமக்கு இருக்கணும். எல்லாரும் கூட தேவனுடைய ஆளுகை இருக்கா? எல்லாரும் கூட தேவனுடைய ஆளுகை இருக்கா?
தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் ஆசீர்வதிப்பார். ஆதரவு. இது வரைக்கும் என்ன கொல்லணும்னு நினைச்சவன செத்து போயிட்டான். நீ உனக்கும் வந்துடும். சரிங்களா? இந்த கொல்லணும்னு நினைச்சவங்க செத்து போயிட்டாங்க. உனக்கும் வரும். அடிச்சுட்டாவனே அடிச்சு அப்படின்னா எனக்கு தெரியாத ரெண்டு கையும் சைலண்ட் இல்லாம பண்ணிடும். கையை தூக்க முடியாது. வித்தை கத்தவங்கச்சே நீ வித்தை காப்பிய நான் கத்த வித்தையை காண்பிச்சா என்னத்துக்கா? எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை மட்டும்தான் சேவிக்கணும். மாதிரி அருமையானவர்களே, தேவ சமூகத்திலே இருங்க. தேவ சமூகத்தில் வாங்க. மாய வேலை விட்டுவிடுங்க. பாகாடுகளை விட்டுவிடுங்க. முன்னோர்கள் வழிபட்ட பாகாடு விட்டுவிடுங்க. எந்த யாகத்திலும் உங்க பெயர்கள் சேர்க்காதீங்க. அதை சேர்த்து நீங்க யாகம் பண்ணிட்டு வளர்ந்தா ஒரு நாள் நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. உங்க நிலைமை பரிதாபத்துக்கு இல்லை. எந்த இடத்துல போதச்சாலும் தெரியும், நீ போகவே மாட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும். எத்தனோ கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அங்க வந்து செத்து போனவங்க பரலோகத்துக்கு ஆகாம அந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். ஜனங்களா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பரலோகத்துக்கு போல முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வல்லமை அதிகாரம் பெற்ற ஒரு ஊழியக்காரன் உள்ள போனானா அவன் ஓடிடுவான். உள்ள வர மாட்டான். அவன் போயிட்டானா உள்ள போயிடுவான். இன்னைக்கு சர்ச்சைக்கு வர எத்தனை பேர் செத்து பரலோகத்துக்கு போகலாம் அவங்க கூடவே வருவாங்க. சர்ச்சையில் வந்து உட்காந்துக்கிறோம். அவங்களும் நான் காட்ட மாட்டேன் ஃபீலிங் இப்படிதான் இருப்பாங்க. காரணம் பரலோகத்துக்கு போகணும். சர்ச்சையில தான் உட்காந்துட்டு இருப்போம். பரலோகத்துக்கு போகணும். அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. கொலபாதகங்கள், வேசித்தனங்கள், பொய், பித்தலாட்டங்கள், தேவஜனங்கள் இவையெல்லாம் விட்டுடுங்க. கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். தப்பிச்சு போனா போதும். இந்த பூமியை தேவன் எரிக்க போகிறார். இந்த பூமியை தேவன் எரித்து போட போகிறார். இந்த பூமி முழுவதும் சாத்தானுடைய ஆளுகைக்கு வரப்போகிறது. அதுக்குள்ளே ஆண்டவர் வந்தால் நல்லது. நாம் போய்விடலாம். ஆண்டவர் நம்மளை உதவி செய்வார். ஜெபிக்கலாங்களா? மகா பரிசுத்தமான தேவனே, இந்த நல்லவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கும் தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். இவருடைய ஆசீர்வாதியை காத்துள்ளோம். தேவ ஜனங்களை கிருபைகளை மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. ஒருவரும் கைவிடாத பண்ணி கிருபைகளை மறைத்துக் கொள்ளும். சந்திக்கும் உதவி. ஆமென். Praise the Lord. God bless you.